வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு புங்கை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டு மாடியில் புங்கை மரத்தோட பூக்கள் அழகாக கொட்டி கிடக்குங்க. பார்க்க அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. நம்ம வீட்டு பக்கத்தில், அதுவும் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கோம் இந்த புங்கை மரம். இது நம்ம கை கேட்டுற தூரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டை சுற்றி மரங்கள் வச்சோம் அப்படின்னா நமக்கு நிழல் தர்றதோட நம்ம தூய்மையான காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமாகவும் விளங்குங்க. இது வீட்டுக்கு பின்னாடி இருக்க எலுமிச்சை மரங்கள், மாமரம், அப்புறம் மாதுளை கன்கள் இதெல்லாம் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நம்ம மாடியிலேருந்து இந்த வியூ பார்க்கும்போதே கண்ணுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருந்தது. இது வீட்டுக்கு சைடில் உள்ள புங்கை மரம். ஒரே ஒரு புங்கை மரம் தாங்க, இவ்வளோ பெருசாக படர்ந்துருக்கு. நாங்கள் வெட்டலை. ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்ம ஏசியில் இருக்கிறத விட, ஃபேன் காற்றுல இருக்கிறத விட, இந்த புங்கை மரத்தோட நிழலில் அந்த காற்றை, அந்த ஆக்சிஜன் நிறைந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு உள்ள நோய்கள் எல்லாம் காற்றோட காற்றை பறந்து போயிடுங்கிறது தாங்க உண்மை. பாருங்கள், இந்த பூக்களை அவ்வளோ ஒரு அழகுங்க. கொள்ளை அழகுன்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ அழகையும் கொட்டி இருக்க மாதிரி இருக்க இந்த அழகை ரசிக்கவே பல கண்கள் வேணும். இந்த பூக்கள் பூரா எங்கள் மாடியிலையும் வீட்டுக்கிட்டையும் கொட்டி அப்படியே அழகாக பறந்து கிடக்குங்க. அதை பார்க்கும் பொழுது இந்த மரங்கள், இந்த பூக்களால் எங்கள் வீட்டை ஆசிர்வதிக்கிற மாதிரி எங்களுக்கே ஒரு அழகான ஃபீலிங்ஸ் உண்டாகுங்க. இதை பாருங்கள், ஒரே ஒரு மரம் நட்டிங்கன்னா போதும், உங்கள் வீட்டை சுற்றி வெறும் அழகாக சுத்தமான தூய்மையான காற்று கிடைக்குங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. இவ்வளோ இலைகளை வச்சுருக்க இந்த மரம் எவ்வளோ ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும்னு தெரியுமாங்க? அவ்வளோ ஆக்சிஜனை வெளியிடுங்க. கார்பன் டை ஆக்சைடை எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனோட அளவை ரொம்ப அதிகமாக தருங்க. குழந்தைங்கள்லாம் இந்த ஏசிக்குள்ளேயும் ஃபேனுக்குள்ளேயும் இருக்க காற்று சுவாசிக்கிறதுனால அவங்க ஹெல்த் இஸ்யூ தாங்க ஆகும். ஸோ இந்த மாதிரி காற்றை அவங்க சுவாசிக்கும் பொழுது அவங்க ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குட்டியாவது ஒரு புங்கை மரத்தை வச்சு நட்டுங்க. வீடு பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 10 அடி தூரத்துலையாவது தள்ளி ஒரு புங்கை மரத்தை வளருங்க. இதோட பூக்களை பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகுங்க. இந்த பூக்கள் என்ன நிறத்தில் இருக்கும் தெரியுமா? வெள்ளை நிறத்துலையும் இளஞ்சிவப்பு நிறத்துலையும் இருக்குங்க. பார்க்கும் பொழுது மல்லிகையை பார்க்குற மாதிரி இருக்குங்க. கொத்து கொத்தாக இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் ஸ்மெல் எதுவும் வராது. பட் ஆனால் இதோட அழகை சொல்ல வார்த்தை இல்லைங்க. நம்மளுடைய மாவட்டம் வந்து ரொம்ப ஹெவியான வெயில் இருக்க ஒரு மாவட்டம் தாங்க. ஸோ அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புங்கை மரங்கள் வளர்க்குறது ரொம்பவே நல்லதுங்க. தெருவுக்கு ஒரு 5 மரம் இல்லைன்னா ஒரு 10 மரமாவது நட்டு வைங்க. அது நம்மளை சுற்றி இருக்க மக்களையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய வீட்டோட வியூ இப்படி தாங்க இருக்குது. இந்த மரம் ஃபுல்லாமே நம்ம மாடி வரையும் போயிடுச்சு. இன்னமும் அது நல்லா ஃபுல்லாக மூடட்டும் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஏன்னா நல்ல அந்த மரங்கள் வந்து ஃபுல்லாக நம்ம வீட்டில் படர்ந்தது அப்படின்னா வர்ற வெயிலை அது அப்சர்வ் பண்ணிக்கும், நமக்கு நிழல் தரும். நிழல் தரும் மரங்கள்னு சும்மா சொல்லலைங்க. அதனால் மரங்களை வளர்க்க பாருங்கள். யாருமே மரங்களை வெட்டணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு அழகான நேச்சரோடு நம்ம இருக்கும் பொழுது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்க. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ஒரு புங்கை மரத்தை நடுங்க. இது அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடையும் அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனோட அளவை அதிக அளவு வெளியிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆக்சிஜன் நிறைஞ்ச காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்ம சுவாச பிரச்சனைகளும் தீரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.